உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 0444454545. திருவள்ளூர் அருகே சரக்கு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் அங்கே நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் அருகே சென்னை துறைமுகத்தில் இருந்து ஆயில் ஏற்றிக் கொண்டு சென்ற சரக்கு ரயிலானது தீ விபத்து ஏற்பட்டு அங்கே தீ கொழுந்துவிட்டு எரியக்கூடிய வேளையில் மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இதனால் ரயில் போக்குவரத்தும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு வரக்கூடிய ரயில்களும் சரி, சென்னையில் இருந்து கர்நாடகா கோவை மண்டலங்களுக்கு செல்லும் ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கும் வேளையில் தற்போது தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் போலீசாரிடம் சம்பவம் குறித்து கேட்டறியக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு வணக்கம். மாவட்ட ஆட்சியர் வருகை வந்து ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். களத்தகவல்கள் என்ன? அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? ஆட்சியர் தரப்பில் சொல்லப்படுவது என்ன? வணக்கம். சென்னை துறைமுகத்திலிருந்து 52 பெட்டிகளில் டீசல் நிரப்பிக்கொண்டு புறப்பட்ட கூட்ஸ் ரயிலானது அதிகாலை 5 மணி அளவில் திருவள்ளூர் அருகே உள்ள ரயில் நிலையம் அருகே தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. இந்த விபத்துக்குள்ளான போது அது பெட்டிகள் தடம் புரண்டதால் அது தற்போது தீப்பற்றி சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கொழுந்து விட்டு எரிந்து கடும் புகையானது திருவள்ளூர் முழுவதும் பரவி தற்பொழுது கண்ணெரிச்சல், உடல் எரிச்சல் உள்ளிட்டவைகளும் ஏற்பட்டு வருகிறது. இந்த பகுதியை முன்னதாக திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் ஆய்வு செய்து பொதுமக்கள் விபத்து ஏற்பட்ட பகுதியின் அருகே செல்லாமல் ஒரு பாதுகாப்பு அரணை ஏற்படுத்தினார். அதையடுத்து மேலும் பல்வேறு தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு பகுதியிலிருந்து தீயணைப்பு துறையினர் தற்பொழுது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அந்த சம்பவம் விபத்து நடைபெற்ற இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். மேலும் இங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இந்த தீயை அணைப்பதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் தற்பொழுது காவல்துறையிடமும் வருவாய்த்துறையிடமும் அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனையில் அவர்களுக்கு பல்வேறு கட்ட ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது திருவள்ளூர் பகுதியில் இருக்கும் தீயணைப்பு வாகனங்கள் மட்டுமல்லாமல் அம்பத்தூர், கும்மிடிப்பூண்டி, ஸ்ரீபெரும்புதூர், அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தீயணைப்பு வாகனங்களும் திருவள்ளூருக்கு அருகில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர் பகுதியிலிருந்து தீயணைப்பு வாகனங்களும் வரவழைக்கப்பட்டு இந்த தீயை அணைக்கும் பணியானது மேற்கொள்ள வேண்டும் எனவும் உடனடியாக இந்த தீயை அணைத்து இந்த வழி பாதையை, அதாவது ரயில்வே பாதையை சரி செய்து அந்த ரயில்கள் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் எனவும் அதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இங்க பாதுகாப்பு, அதாவது அருகில் இந்த தீ பற்றி எரியும் அருகில் அந்த பொதுமக்கள் வந்து பார்வையிடுவதை தடுப்பதற்காக ஒரு அரணை, அதாவது சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு அரணை அமைத்து பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தற்பொழுது அறிவுரை வழங்கி வருகிறார். அது மட்டும் இல்லாமல் பற்றி எரியும் இடத்திற்கு அருகே குடியிருப்பு பகுதிகள் அதிகமாக உள்ளது. அந்த பகுதியிலிருந்து மக்களை வெளியேற்றவும் தற்பொழுது அவர் அறிவுறுத்தி வருகிறார். மேலும் இங்க தீயணைப்பு, அதாவது தீயை அணைக்கக்கூடிய அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் செய்வதற்காக தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்கள் இங்கு ஆய்வு செய்து பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். முழு விவரங்களுக்கு நன்றி பிரபு. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 0444454545.